Hi friends, welcome to Top 7 Tamil. In the video வந்து 6th 3rd termல second unitல இருக்க lessons தான் வந்து பார்க்க போறோம். Second unit பொறுத்தளவுக்கு என்னென்ன பாடங்கள் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா the Sunday morning அப்படிங்கற prose இருக்கு. The tragic story poem இருக்கு. Bought to book வந்து supplementary reader இருக்கு. இது மூணுல இருக்க questions தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். Already 6th first and second term வந்து complete பண்ணியாச்சு. அதே மாதிரி 3rd termல first unit வந்து complete பண்ணியாச்சு. So 6th ல இருந்து கண்டினியூவா ஃபாலோ பண்றவங்க தொடர்ந்து ஒரு லெசனா வந்து படிச்சிட்டு வாங்க. So இடையில வந்து வீடியோ வந்து பார்க்குறீங்க இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முன்னாடி கொடுத்துருக்க டேஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இன்னைக்குரிய லெசன்ஸ் பார்க்கலாம். ஸோ லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டாப் 7 தமிழ் அகாடமியில் நியூவாக டெட் எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2 2 எக்ஸாமுக்கான தனித்தனி ஸ்டடி பிளான் கொடுத்து ஸோ அதுக்கான டைம் டேபிள் பிரித்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க வந்து செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இன்னைக்குரிய லெசன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ கிராமர் போர்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து லெசன்ஸில் இருக்க புக் பேக்லாம் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த யூனிட்டில் கிராமர் பிக்டோ கிராமர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட்வர்பு தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அட்வர்பு வந்து எதை வந்து குறிக்குது அப்படின்னா adverb describes verb ஓகேங்களா. ஸோ வெர்பை தழுவி வரது தான் வந்து நம்ம அட்வர்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வெர்புனா நம்ம எதை சொல்லுவோம், ஓடுறது பாடுறது விளையாடுறது ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறத நம்ம வெர்பு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அப்போ அட்வர்புனா என்ன வரும் அப்படின்னா வேகமாக ஓடுறான் ஓகேங்களா. ஸோ வந்து மெதுவாக ஓடுறான், வேகமாக எழுதுறான், அழகாக பாடுறா, இந்த மாதிரி வந்து வர்றது வந்து அட்வர்பு. வெர்பை தழுவி வர்றது வந்து அட்வர்பு அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜாய் லிவ்ஸ் டவுன்ஸ்டார்ஸ். ஜாய் லிவ்ஸ் அப்படின்றத ஜாய் வந்து நவுனு, லிவ்ஸ் வந்து வாழ்கிறா, அது வந்து வெர்பு. எங்கே வாழ்கிறா அப்படின்ற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டவுன்ஸ்டார்ஸ் எங்கே இருக்கானா படிக்கட்டுக்கு அடியில் வந்து அவள் வாழ்கிறா, ஸோ அது கீழ்மட்டத்தில் வாழ்கிறா. ஸோ இதுதான் வந்து அட்வர்ப். டவுன்ஸ்டார்ஸ் அப்படின்றது அட்வர்ப். அடுத்தது பார்த்தீங்கன்னா she often visits her grandparents அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது அட்வர்ப் அப்படின்னா ஆஃபன் அப்படின்னு வரும். ஆஃபனோட தமிழ் மீனிங் என்னன்னா அடிக்கடி தொடர்ந்து அப்படி வரும் ஓகேங்களா. ஸோ அடிக்கடி உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸை வந்து அவள் வந்து மீட் பண்ணுறா. ஸோ விசிட்ன்றது வெர்பில் வரும் ஓகேங்களா. எப்படி மீட் பண்ணுறா, அடிக்கடி மீட் பண்ணுறா, அப்போ அட்வர்ப் என்ன வரும்னா ஆஃபன். அடுத்த தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். she dance happily. அவள் வந்து ஆடுறா, எப்படி ஆடுறா அப்படின்றது அட்வர்ப் ஓகேங்களா. ஸோ ஆடுறான்றது வெர்பு, எப்படி ஆடுறான்றது அட்வர்பு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக ஆடுறா அப்படின்றது இந்த ஹாப்பிலி அப்படின்றது அட்வர்பாக வரும். சி வந்து நமக்கு நவுனாக வரும் ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சி ரீசன்ட்லி ஏட் ஃபலூடா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவன் வந்து ரீசெண்டாக வந்து என்ன சாப்பிட்றான்னா ஃபலூடா சாப்பிட்றா ஓகேங்களா. ஏட் அப்படின்றது வெர்பு, எதை அடிக்கடினா ஃபலூடா, ரீசெண்ட்லி ஃபலூடா வந்து அவள் சாப்பிட்றா. ஸோ இதில் ரீசெண்ட்லி அப்படின்றது அட்வர்பாக வரும் ஓகேங்களா. ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட்வர்ப்ஸ் மாடிஃபை எ வெர்ப் பை கிவிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் கொடுத்துருக்காங்க. அதாவது அட்வர்பு வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் வரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பிளேஸ் வந்து வரும்போது அட்வர்பு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹி ரீச்டு எவ்ரிவேர் அப்படின்றது, சாரி ஹி சர்ச்டு எவ்ரிவேர். அவங்க வந்து எல்லா இடத்தையும் வந்து என்ன பண்ணுறாங்க, சர்ச் பண்ணுறாங்க. இது அட்வர்பு எதுனா எவ்ரிவேர் ஓகேங்களா. ஸோ எல்லா இடங்களிலும் அப்படின்றது. அடுத்து ஹவு ஆஃபன் அண்ட் ஆக்ஷன் அக்கர்ஸ், அதாவது ஃப்ரீக்வன்சி வர இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா அட்வர்பு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திஸ் டோர் ஓப்பன்ஸ் ஃப்ரீக்வன்ட்லி, அது வந்து அதுவாக வந்து திறக்குது அந்த மாதிரி. ஸோ மேனர் அப்படின்னா ஒரு மனிதனினுடைய பண்புகள், அவன் அழகாக இருக்கானா அழகா இல்லையா, அவன் எப்படி இருக்கான், அந்த மாதிரி ஒரு மேனர், அவங்க பாசமாக இருக்காங்களா இல்லை வெறுப்பாக இருக்காங்களா, அந்த மாதிரி அவங்க மேனரிசம் சொல்கிற இடத்துலையும் வந்து என்ன வரும் அப்படின்னா இந்த அட்வர்பு வரும். ஹி ரீட் புக் குவைட்லி, இதில் அட்வர்ப் எதுனா குவைட்லி. அடுத்து பாருங்கள் ஆக்ஷன், அதாவது வென் அன் ஆக்ஷன் அக்கர்ஸ், டைம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எந்த டைம் அப்படின்றது, ஸோ அந்த மாதிரி வர இடத்துலையுமே வந்து அட்வர்ப் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ அரைவ்டு இயர்லி அப்படின்றது, இதில் எது வந்து அட்வர்பு அப்படின்னா இயர்லி அப்படின்றது அட்வர்பு. ஸோ அட்வர்பை பொறுத்தளவுக்கு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்ஒய் அப்படின்றது வந்து முடிஞ்சிருக்கும். ஒரு வேர்டோட லாஸ்ட்டு 2 லெட்டர் எல்ஒயில் முடிஞ்சதுன்னா மேக்ஸிமம் அது வந்து அட்வர்பாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த பிக்டோகிராமரில் அட்வர்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது சம்மந்தமான ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு புக் பேக் கொஷின் பார்க்கலாம் ஓகேங்களா. லுக் அட் த பிக்சர் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் வேர்ட்ஸ். இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க,
சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதில் நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணால் அட்வர்ப் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். த கார் வாஸ் மூவிங் டூ ஃபாஸ்ட்லி. த லிஃப்ட் இஸ் மூவிங் ஸ்லோலி. ஜோனா டிட் ஹர் கிளாஸ் ஒர்க் ரெகுலர்லி. கீர்த்திவாசன் arrived quickly. பால் டேஸ் பிளேஸ் கிரிக்கெட் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்வேஸ் அல்லது ரெகுலர்லின்னு போட்டுக்கலாம். சுகுணா டேஸ் ஹெல்ப்ஸ் ஹர் மதர் அட் ஹோம். ரேர்லி, இங்கே இந்த இடத்துல ரேர்லி அப்படின்னு வந்து போட்டுக்கலாம், இல்லை ஆஃபன் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ எப்போயாவது தான் வந்து ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னா ரேர்லி போட்டுக்கலாம். எப்பயுமே ஹெல்ப் பண்ணுவா, அடிக்கடி ஹெல்ப் பண்ணுவானா ஆஃபன் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு தெரிஞ்ச அட்வர்பை வச்சு இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நமக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து கீழே பாருங்கள். Read the sentences and put the adverbs in the correct boxes. Give 2 more examples of your own in each box அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 8 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது அட்வர்புன்னு கண்டுபிடிச்சி நம்ம இந்த பாக்ஸில் வந்து எழுதணும். அதாவது மேனரில் எது அட்வர்பாக வந்திருக்கு, டைமில் எது அட்வர்பாக வந்திருக்கு, அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சி எழுதுனா எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸை எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ பார்க்கலாம். Anand has decided to submit his project tomorrow. டுமாரோன்றது எந்த அட்வர்பில் வரும் அப்படின்னா டைமில் வரும். மேலே பார்த்தோம்ல நம்ம 4 இடத்துல வரும் அட்வர்பு. ஸோ அதை பாருங்கள். டைமில் வரும், மேனரில் வரும், ஃப்ரீக்வன்சியாக நடக்கிறதுல வரும், பிளேஸில் வரும். ஸோ அதை வச்சு தான் இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ டுமாரோ அப்படின்றது எதில் வரும்னா டைமில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது த கேட் ரேன் பிஹைண்ட் அப்படின்னு. அப்போ இதில் வந்து அட்வர்பு எது அப்படின்னா பிஹைண்ட். பிஹைண்டுனா நம்மளை எதை வந்து உணர்த்துது அப்படின்னா ஒரு பின்பக்கம் அப்படின்றது உணர்த்துது. ஓகேங்களா? ஸோ இது அட்வர்பு எதுனா பிஹைண்ட். பாரமெண்ட் சாங் இன் த சோர் ஹாப்பிலி. இதில் ஹாப்பிலி அட்வர்பு. வி நெவர் கம் லேட் டு த ஆஃபீஸ். இதில் எது அட்வர்புனா நெவர். நெவர்னா எப்பயுமே அப்படின்னு அர்த்தம். த ஸ்ட்ரே எலிஃபெண்ட் வாஸ் செட் ஃப்ரீ இன் த ஃபாரஸ்ட் எஸ்டர்டே. எஸ்டர்டேவும் நமக்கு டைமில் வந்துடும். அருண் அண்ட் விமலா யூஸ்வலி கம்ப்ளீட் தியர் ஹோம்ஒர்க் ஆன் த டைம். ராகவ் லுக்ட் அட் ஹிஸ் சிஸ்டர் affectionately. I prefer to leave yearly. ஸோ இயர்லின்றதும் நமக்கு டைமில் வந்துடும். ஸோ இந்த affectionately அப்படின்றது எதில் வரும்னா மேனரிசம், பாசமாக இருக்காங்கன்னு வருதா. ஸோ இது மேனரில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அருண் அண்ட் விமலா யூஸ்வலி கம்ப்ளீட் தியர் ஹோம்ஒர்க். யூஸ்வலி அப்படின்றது எப்பயுமே அந்த மாதிரி ஒரு யதார்த்தமாக நடக்கிறது. ஸோ யூஸ்வலி அப்படி நம்ம பேசும்போதே சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி வர்றது ஃப்ரீக்வன்சியில் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்டர்டே அப்படின்றது வந்து டைமில் வந்துடும். நெவர் அப்படின்றது எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஃப்ரீக்வன்சியில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நம்ம இந்த பாக்ஸில் மேட்ச் பண்ணிக்கிறது. ஸோ எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு தெரிஞ்சதையும் போட்டுக்கலாம். மேனரில் சாஃப்ட்லி வரும், ஸ்வீட்லி வரும், ஹாப்பிலி வரும், ஸ்லோலி வரும். இதெல்லாமே மேனரில் வந்துடும். ஆங்க்ரிலி அந்த மாதிரி வருது. அதே மாதிரி ஃப்ரீக்வன்சியாக யூஸ்வலி இயர்லி வந்துடும். டைமில் பார்த்தீங்கன்னா டுமாரோ, நெக்ஸ்ட் மந்த்து, லாஸ்ட் இயர், லாஸ்ட் வீக்கு, எஸ்டர்டே, இது எல்லாமே டைமில் வந்துடும். பிளேஸ்னால் வந்து பிஹைண்டு வந்துடுது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டு, அப்பு, டவுனு, இந்த மாதிரி எல்லாமே வந்து நமக்கு பிளேஸில் வந்துடும். புரியுதுங்களா? ஸோ அட்வர்புனா இது. அதாவது அந்த மாதிரி நம்ம இப்போ 6th அப்படின்றனால பேசிக் அட்வர்ப்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்து ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது 7th 8th 9th போகும்போதெல்லாம் வந்து கிராமர் போர்ஷன் வந்து ஹெவியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆனால் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதிலிருந்து தான் மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கொஸ்டின் பேப்பரில் வந்து கேட்குறாங்க. அதனால் யாரும் எதுவும் பயப்பட தேவையில்லை. புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான், ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது புட் த வேர்ட்ஸ் இன் த கரெக்ட் ஆர்டர் டு மேக் சென்டென்சஸ். யூஸ் எ டிஃப்ரெண்ட் கலர் டு ரைட் த அட்வர்ப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ். ஒரு சென்டென்ஸில் வேர்ட்ஸ் வந்து ரீஅரேஞ்சாக இருக்குது. நம்ம ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி அதில் எது வந்து அட்வர்பு அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டுக்கு என்ன கரெக்டாக வரும்னா தேர் வாஸ் சம்படி ஸ்டாண்டிங் நியர்பை. பக்கத்தில் கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. இதில் எது அட்வர்பு வரும் அப்படின்னா நியர்பை வந்து அட்வர்பு. அடுத்து கேம் ஆனந்த் டு ஸ்கூல் இயர்லி. ஆனந்த் கேம் டு ஸ்கூல் இயர்லி அப்படின்றது அட்வர்பு. அடுத்தது முரளி ஸ்பீக் சாஃப்ட்லி அப்படின்றது மேனரிசம். சாஃப்ட்லின்றது அட்வர்பு. அடுத்து தே ஹாவ் டெக்கரேட்டட் த ஹவுஸ் பியூட்டிஃபுல்லி. இந்த பியூட்டிஃபுல்லி அப்படின்றது அட்வர்பு. வி ஆல்வேஸ் ஸ்பீக் இங்கிலீஷ் டியூரிங் இங்கிலீஷ் கிளாஸஸ். இது வந்து எது வந்து நம்மளுக்கு அட்வர்பாக வரும் அப்படின்னா ஆல்வேஸ், எப்பயுமே அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது
பிக் த வேர்ட்ஸ் ஃப்ரம் த பாக்ஸ் அண்ட் புட் தம் இன் த அப்ரோப்ரியேட் காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அட்வெர்ப் எது, அட்ஜெக்டிவ் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். அட்வெர்ப் அப்படின்னா வெர்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது அட்வெர்பு, அட்ஜெக்டிவ்னா நவுனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது வந்து அட்ஜெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கைண்ட்லி, எவ்ரிவேர், கான்ஸ்டன்ட்லி, தென் இது எல்லாமே வந்து அட்வெர்பாக வரும். அன்பாக பேசு, எங்கேயுமே, கான்ஸ்டன்ட்ல எதுலேயுமே ஒரு இதாரு அப்படின்னு அர்த்தம், தெளிவாரு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அட்ஜெக்டிவ் வந்து எப்படின்னா சாஃப்ட்டு, ஸ்வீட்டு, சாஃப்ட்டு கேர்ள், ஸ்வீட் ரெசிபி, இந்த மாதிரி பிரைட் கலர், ஃபியூ ஆப்பிள்ஸ், இந்த மாதிரி வர்றது வந்து நம்மளுக்கு நவுனை டிஸ்கிரைப் பண்ண அட்ஜெக்டிவாக வரும். சாஃப்ட் இட்லினே கூட வச்சுக்கோங்க. இல்லை இட்லின்றது நமக்கு நவுனாக வரும். ஸோ எப்படி இருக்குது, இட்லி சாஃப்டாக இருக்குது, அப்போ சாஃப்ட்டுன்றது அட்ஜெக்டிவ். ஸ்வீட் ஆப்பிள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஆப்பிள் அப்படின்றது நவுன் எப்படி, ஸ்வீட்டுன்றது நம்மளுக்கு அட்ஜெக்டிவ். ஆப்பிள் வந்து எப்படி இருக்குது, ஸ்வீட்டாக இருக்கிறது. ஸோ பிரைட் கலர் ட்ரெஸ்ஸுன்னு எழுதிக்கலாம். இப்போ பிரைட் கலருன்றது நவுனு, அந்த கலர் வந்து எப்படி இருக்குது, பிரைட்டாக இருக்குது, அப்போ பிரைட்டுன்றது அட்ஜெக்டிவ். ஃபியூ என்ன எழுதலாம், ஃபியூ பாட்டில்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. இதில் பாட்டில்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு என்னவா வரும்னா நவுனாக வரும். எவ்வளோ பாட்டில், ஃபியூ கொஞ்சம் இருக்குது அப்படின்றது நமக்கு அட்ஜெக்டிவாக வரும். ஸோ நவுனை டெஸ்கிரைப் பண்ணுறது அட்ஜெக்டிவ், வெர்பை டெஸ்கிரைப் பண்ணுறது வந்து அட்வெர்ப். அதாவது நவுனை தழுவி வர்றது அட்ஜெக்டிவ், வெர்பை தழுவி வர்றது அட்வெர்பு. நவுனா பெயர்ச்சொல், வெர்புனா வினைச்சொல், செயலை குறிக்கிறது. புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ பின்னாடி ஒரே தான் அந்த எக்ஸசைஸ் பார்த்துட்டு கூட நம்ம லெசன் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது லாங்குவேஜ் செக் பாயிண்ட் பாருங்கள். ஐ லாஸ்ட் நைட் வென்ட் டு த சினிமா, இது வந்து ராங். எது கரெக்டுனா ஐ வென்ட் டு சினிமா லாஸ்ட் நைட்டு அப்படின்னு வரணும். என்ன ரீசன்னா அட்வெர்ப்ஸ் ஆர் அட்வெர்பியல் ஃப்ரேசஸ் ஆஃப் டிஃபைனைட் டைம் லைக் எக்ஸ்டர்டே, டுடே, டுமாரோ, லாஸ்ட் வீக், 2 months ago are usually placed at the end of the sentence. If we want to emphasize the time, we use adverb at the beginning of the sentence அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அட்வெர்பை வந்து பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். எப்போ அப்படின்னா இந்த எஸ்டர்டே இந்த மாதிரி வரும்போது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது அதாவது பாஸ்டில் வரும்போது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா புஷ்பா கேம் ஹியர் 2 months before. ஸோ இது வந்து ராங். எது கரெக்டுனா புஷ்பா கேம் ஹியர் 2 months ago அப்படின்னு எழுதணும். எகோ இஸ் யூஸ்டு டு ரெஃபர் ஃப்ரம் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங். பிஃபோர் இஸ் யூஸ்டு டு ரெஃபர் டு எ பாயிண்ட் ஆஃப் டைம் இன் த பாஸ்ட். பாஸ்டில் இருக்கிறத பற்றி பேசும்போது பிஃபோர் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். டைமை பற்றி பேசும்போது வந்து நம்ம எகோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது சி ஆங்க்ரிலி ஸ்போக்குன்றது ராங்கு. சி ஸ்போக் ஆங்க்ரிலி அப்படின்றது கரெக்டு. அட்வெர்ப்ஸ் ஆஃப் மேனர் யூஸ்வலி கோ இன் த எண்டு பொசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மேனரை பற்றி பேசும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அட்வெர்ப் வரும் எங்கே வரும் அப்படின்னா எண்டு பொசிஷனில் தான் வரும். அதாவது லாஸ்ட் வேர்டாக தான் வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம லெசன் வந்து பார்க்கலாம். ஏன் இந்த தடவை கிராமர் போர்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வச்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ கிராமர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கிராமர் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் லெசன் பார்த்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ கிராமர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம லெசன்ஸ் பார்க்கலாம். பாட தலைப்பு பார்த்தீங்கன்னா தட் சண்டே மார்னிங் அப்படின்றது, ஒரு நாள் சண்டே மார்னிங் அப்படின்றது. ஸோ இந்த ஆத்தர் அவரை பற்றி தான் வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா? ஸோ நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சார்லி சாப்ளினோட ஒரு முக்கியமான லைன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். எ டே வித்தவுட் லாஃப்டர் இஸ் எ டே வேஸ்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து முக்கியம். யார் வந்து இது சொன்னாங்கன்னு கேட்டால் சார்லி சாப்ளின் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து நோட் பண்ணிக்கோங்க. செக்ஷன் 1ல் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியோட ஆத்தர் யார் அப்படின்னா ஸோ அவங்க பேர் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்டோரியோட ஆத்தர் நேம் வந்து சவிதா சிங். ஓகேங்களா? ஸோ சவிதா சிங்கும் அவங்க பிரதரும் வந்து சைக்கிளில் வந்து போகிறாங்க. ஸோ அதை பற்றின ஸ்டோரி தான் அது. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து சைக்கிள் வந்து போயிட்டுருக்காங்க. யார் ஃபஸ்ட்டு போவீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே வந்து பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு செக்ஷனில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ கிளாஸரி வந்து பார்க்கலாம். எக்ஸ்ப்ளோரிங் அப்படின்னா ட்ராவலிங் ஃபார் டிஸ்கவரி அப்படின்னு அர்த்தம். அதாவது டிஸ்கவரி அப்படின்னா ஸோ ஏதாவது அந்த புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும், பசுமை, இந்த காடுகள் பற்றி அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதுதான் எக்ஸ்ப்ளோரிங்னா ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, ட்ராவலிங் ஃபார் டிஸ்கவரி.
இம்போசிங் அப்படின்னா கிராண்ட் ஆர் இம்ப்ரெசிவ், இம்ப்ரெஸ் பண்ணுறது. இன்வேரியபிளி அப்படின்னா ஆல்வேஸ். க்ரௌடுனா போஸ்டர்டு. பில்லோட் அவுட்னா டு ஃப்ளேர் அவுட் இன் த விண்ட், அதாவது விண்டு காற்று அடிக்கும்போது பறக்கிறது. பிலோட் அப்படின்னா பிலோட் அவுட்னா டு ஃப்ளேர் அவுட் இன் த விண்ட். த்ரெட்டனிங் அப்படின்னா வார்னிங். ப்ளோர் அப்படின்னா அன்கிளியர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2. செக்ஷன் 2ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஆத்தரும் அவருடைய பிரதரும் வந்து சைக்கிள் வந்து போய்கிட்டு இருக்காங்க. அதோட வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுல, யார் ஃபஸ்ட்டு போகிறதுன்னு. ஸோ அந்த மாதிரி அவங்க 2 பேருமே ஸ்பீடாக போகும்போது இடையில வந்து ஒரு மாடு வந்துடுது, ஒரு கவ்வு வந்து இடையில வந்து வந்துடுது. ஸோ கவ்வை பார்த்தோன்னே வந்து ஆத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து பிரேக் போடும்போது அந்த பொண்ணு தான் வந்து ஆத்தர், ஓகேங்களா. ஸோ அந்த பொண்ணு வந்து இந்த சைக்கிளை விட்டு ஜம்ப் பண்ணி அந்த மாடு மேலே வந்து போய் விழுந்துடுறாங்க. ஸோ அப்படி விழுந்து போகும்போது திடீர்னு மாடு வந்து மிரளும்ல, ஸோ அந்த மாதிரி வந்து மிரளுது. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கவர்னர்ஸோட பாடி கார்டெலாம் வந்து போய்கிட்டு இருக்காங்க, அதாவது வரிசையில் வந்து போவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணி வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி போகும்போது வந்து அங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஹார்சஸ் வந்து இருக்குது, அதாவது குதிரைப்படை வீரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி அவங்க எல்லாமே போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இந்த மாடு வந்து என்ன பண்ணுதுன்னா அவங்களையும் வந்து குழப்பி விட்டுருது. ஸோ போய் பக்கத்தில் இருக்க ஒரு டிச்சில் போய் விழுந்துருது. ஸோ அந்த பொண்ணு வந்து டிச்சில் மாடு விழுந்துடும், டிச்சு பக்கத்தில் வந்து அந்த பொண்ணு வந்து விழுந்துடும். இதான் வந்து செகண்ட் டேர்மில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து தெரிஞ்சிருச்சுல. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 8 சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரும்னா, the girl cried out the delight as she over to her brother on her cycle. அந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிரதரை காட்டிலே போகிறோம் அப்படின்ற போது ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்கிது. ஸோ அடுத்த செகண்ட் லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, just then she saw a lone cow in the middle of the road. அப்படி சந்தோஷப்பட்டு முடியறதுக்குள்ளேயே ஒரு கவு வந்து மிடில் ஆஃப் த ரோடில் வந்துடுது. ஸோ இந்த இது தெரிஞ்சாலே ஸ்டோரி வந்து தெரிஞ்சிடும். ஸோ செகண்ட், ஓகேங்களா. தேர்டு என்ன வரும்னா, she applied the brakes பட் வாஸ் த்ரோன் ஆஃப் த சைக்கிள். அந்த கவை பார்த்தோன்னே அவங்க வந்து பிரேக் விடுறாங்க, ஆனாலும் மாடு மேலே போய் அவங்க விழுந்துடுறாங்க. ஸோ அடுத்த சென்டென்ஸ் என்ன வரும்னா, அண்ட் ஸோ ஷீ ஃப்ளூ ஆன் டு த பேக் ஆஃப் த கவ். அவங்க அந்த கவ்வோட பேக் சைடு போய், அதாவது கவுக்கு மேலே போய் அவங்க விழுந்துடுறாங்க. ஸோ அடுத்து த ஸ்டார்டல்டு கவ் சார்ஜ் ஆஃப் த ஃபியர். சார்ஜ் ஆஃப் இன் ஃபியர், அதாவது அவங்க மேலே விழுந்தோடனே கவ் என்ன ஆச்சு, பயந்துருச்சு, ஓகேங்களா. ஸோ அடுத்த 6வது சென்டென்ஸ் என்ன வரும் அப்படின்னா, அண்ட் இட் சார்ஜ் ஸ்ட்ரைட் த கேவலரி ஆஃபீஸர்ஸ் ஆன் ஹார்ஸ்பேக். கவ் வந்து பயந்துட்டு இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து என்ன போகிறாங்கன்னா, கேவலரி ஆஃபீஸர்ஸ், அதாவது கவர்னர்ஸ்க்கு பாடி கார்டாக இருக்கிறவங்க வந்து போகிறாங்க. அது வந்து 6வது சென்டென்ஸாக வரும். ஸோ அடுத்து 7 எதுனா, ஸோ எவ்ரிபடி பேனிக்டு அண்ட் மேட் எ ஜெனரல் ரஷ் டு சேஃப்லி. அங்கே வந்து ரஷ் ஆனோடனே எல்லாமே பயப்படுறாங்க. ஃபைனலி த கவ் ஃபெல் இன் டு எ டிச் அண்ட் டிஸ்லார்ஜ்டு த கேர்ள். இது வந்து 8வது சென்டென்ஸாக வரும், ஓகேங்களா. ஸோ வந்து தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸில் இதே சென்டென்ஸ் கொடுத்து கூட கேட்கலாம், ஓகேங்களா. ஸோ அடுத்தது கிளாசரி. அப்ரப்ட்லி அப்படின்னா சடன்லி, சடனாக நடக்கிறது. மொமெண்டம்னா த ஃபோர்ஸ் ஆஃப் எ மூவிங் பாடி. அப்போ என்ன ஃபோர்ஸ் நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பாடி மூவ் பண்ணுறது தான் வந்து மொமெண்டம். அன்ஃபார்ச்சுனேட் அப்படின்னா அன்லக்கி. ஸ்டார்ட்லட் அப்படின்னா ஃப்ரைட்டன்ட், முரண்பாடான. ரெஸ்பிளண்டன்ட் அப்படின்னா பிரில்லியன்ட் இன் அப்பியரன்ஸ். கேவலரினா த யூனிட் ஆஃப் த ஆர்மி சர்விங் ஆன் ஹார்ஸ்பேக். மேக்னிஃபிஷியன்ட்னா கிராண்டு. ஸ்டாம்பீடுனா ரஷ்ஷு. டிஸ்லாக்னா ஃப்ரீடம். ஸோ அடுத்து செக்ஷன் 3. செக்ஷன் 3ல் என்ன இருக்குன்னா, அந்த மாடு வந்து அந்த டிச்சில் வந்து விழுந்துருது. ஸோ அந்த பொண்ணு டிச்சுக்கு பக்கத்தில் வந்து இருந்துச்சு. இதோட தான் செகண்ட் செக்ஷன் வந்து முடிஞ்சிச்சு. தேர்டில் பார்த்தீங்கன்னா அந்த குதிரைப்படை வீரர்கள்லாம் வந்து அங்கே இருக்காங்க. அந்த இடமே வந்து ஒரு ரஷ்ஷாக ஆகிருது. ஸோ அந்த ரஷ்ஷாக இருக்கும்போது அவங்க வந்து ஒரே ஒரு வீரர் வந்து இந்த குதிரை முட்டி கீழே விழுக போவார். ஸோ அந்த மாடு பக்கத்தில் வந்து விழுந்திருப்பார். மாடு பக்கத்தில் விழும்போது அவரோட பேண்ட் வந்து கிழிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து அவருக்கு வந்து ஒரு ஆக்வார்டாக வந்து ஃபீல் ஆகிருக்கும். ஸோ இதை இப்போ இந்த டயத்தில் வந்து இந்த ஆத்தரோட, அதாவது சவிதா சிங்கோட பிரதர் வந்து வருவாங்க. ஸோ அவங்க வரும்போது அந்த பொண்ணை பார்த்து நக்கலை வந்து சிரிப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து அதை எடுத்துக்கவே இல்லை, ஒரு ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிச்சு. எனக்கு காயம் ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிச்சு, ஓகேங்களா.
ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. லாஸ்ட் வந்து எப்படி முடிச்சிருப்பாங்க அப்படின்னா, அவங்க எல்லாருமே வந்து கடைசியில் இதுக்கெல்லாம் யார் காரணம், அந்த பொண்ணும் பையனும் தான் காரணம்னு இவங்களை நோக்கி வருவாங்க. ஸோ இவங்க வந்து வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு அந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுதான் 3rd செக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த ஆத்தர் யாருன்னா சவிதா சிங் வந்து நோட் பண்ணிக்கோங்க, கேட்கலாம். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாம். The man did not want to get up because he was tired as he was thrown into the ditch. டிச்சில் விழுந்தவங்க வந்து ரொம்ப டயர்டாக இருக்காங்க, அவங்க வந்து எந்திரிச்சு போகணுன்னு வந்து விரும்பலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபால்ஸு. The boy was rather unsympathetic to his sister. அவங்க வந்து அன்சிம்பத்தட்டிக்காக தான் இருந்தான் அந்த பொண்ணு, அதாவது அவங்க தங்கச்சியை பார்த்தோன்னே அந்த பையன் வந்து இறக்கப்படலை, அதாவது சிம்பத்தி வந்து கிரியேட் பண்ணலை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது எஸ் தான், ஓகேங்களா. த கேர்ள் வாஸ் பேர்ட்லி ஹர்ட்னு கொடுத்துருக்காங்க, இல்லை அந்த கேர்ள் வந்து ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஃபால்ஸ். த பாய் அண்ட் த கேர்ள் வேர் டேக்கன் பை த கேவலரி டு எக்ஸ்பிளைன் தியர் ஆக்ஷன்ஸ். அங்கே நடந்ததை வந்து அந்த கேவலரி, அதாவது அந்த ஹார்ஸ் படை குதிரைப்படை வீரர்கள்ட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்களான்னு கேட்குறாங்க. கிடையாது, அவங்களுக்கு பயந்து எடுத்து அவங்க போயிட்டாங்க. தே ரோடு பேக் ஹோம் குயிக்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ், அவங்க வேகமாக வீட்டுக்கு போயிட்டாங்க. த கேர்ள் அட்மிட்டட் டு ஹர் பிரதர் தட் ஷி வாஸ் பேட்லி ஃப்ரைட்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோ, அவங்க வந்து அந்த கேர்ள் வந்து அந்த பையன்கிட்ட வந்து அப்படி எதுவும் எனக்கு பாதிப்பாகலை பெருசாக அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ இது வந்து ஃபால்ஸ், ஓகேங்களா. கிளாஸரி வந்து பார்க்கலாம். க்ரோன் அப்படின்னா an utterance expressing pain. Bellowedனா the cry of a cow. Scrambledனா to move or climb hurriedly. Awkwardனா sensitive. அடுத்து hotly அப்படின்னா arrogantly. Soulனா threatening look. Retreat அப்படின்னா to move away. Unpleasant அப்படின்னா disagreeable. அடுத்து வந்து vocabulary. ஸோ இன்றைக்கி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரேசல் வெர்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரேசல் வெர்ப்ஸுன்றது ஒரு பெரிய கடல் மாதிரி. இது வந்து இதுக்குரிய ட்ரிக்கு என்னென்னா, ஸோ மீனிங் தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக வந்து இந்த ஃப்ரேசல் வெர்ப்ஸ் வந்து நம்ம எழுதிடலாம், ஓகேங்களா. ஸோ புக்குக்கு பின்னாடி இருக்கிறத கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஃப்ரேசல் வெர்பு வந்து என்னதான் படித்தாலும் படித்ததுலேருந்து கண்டிப்பாக வந்து கேட்கவே மாட்டாங்க. மீனிங் புரிஞ்சுக்கோங்க, புக் பேக் இருக்கிறத படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அது வந்து ரொம்ப இதில் வந்து கேட்டாங்கன்னா ரொம்ப வந்து ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃப்ரேசஸ் ஆர் குரூப் ஆஃப் 2 or more words that work together to perform a single grammatical function in a sentence. Phrases do not contain a subject or predicate அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. drew level with அப்படின்றது rose to an equal level அப்படின்றது, hoop with glee அப்படின்றது வந்து shout with enthusiasm and happiness. glee அப்படின்னா வந்து சந்தோஷமாக வந்து சிரிக்கிறது, ஓகேங்களா. ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சிரிக்கிறத glee அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ ஹாப்பினஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. jammed on the brakes. ஸோ இதுக்கேற்ற ஃப்ரேஸ் ட்ரை டு ஸ்டாப் த மோஷன் இமீடியட்லி. மோஷனாக அந்த டயத்தில் நடக்க அந்த நிகழ்வு அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அர்த்தம் இருக்கும். ஸோ அதை வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள். clung for dear life அப்படின்றது as if one's life depends on itன்றது. charged up the road அப்படின்னா ran very quickly in panic, அதாவது ரொம்ப வேகமாக ஓடுறது பயந்துட்டு. beat a hasty retreatனா to leave a place quickly அப்படின்றது. அடுத்து கீழே பாருங்கள், ரெஃபர் டு டிக்ஷனரி அண்ட் ஃபைண்ட் அவுட் த மீனிங் ஆஃப் த வேர்ட் கிவன் பெலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பீம் அதாவது டிக்ஷனரி பார்த்து இந்த வேர்டுக்கான மீனிங் வந்து எழுதணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. பீம்னா ஸ்மைல் ஹாப்பிலி, சந்தோஷமாக சிரிக்கிறது. ஸ்மைல் அப்படின்னா எ ப்ளசண்ட் எக்ஸ்ப்ரெஷன், அழகான எக்ஸ்ப்ரெஷனை நம்ம எப்படி வந்து வெளிப்படுத்துவோம், சிரிக்கிறது மூலமாக தான் வெளிப்படுத்துவோம், அதுதான். குஃபா அப்படின்னா டு லாஃப் லவுட்லி, சத்தமாக சிரிக்கிறது குஃபா. குஃப்னு அந்த சிறு ஸ்மைல் வரும்ல, அதான். லாஃப் அப்படின்னா டு மேக் சவுண்ட்ஸ் ஹாப்பினஸ், சந்தோஷத்தில் நம்ம உருவாக்குற சவுண்டு. கிகல் அப்படின்னா மேக் ஏ ஸ்லைட் லாஃப், அதாவது சில்லி மேனர், நக்கலாக வந்து சிரிக்கிறது, ஓகேங்களா. ஸோ ஸ்லைட் லாஃப்னா வந்து GIGGLG கிகல். இப்போ கீழே பாருங்கள், அடுத்து இது ரீட் த சென்டென்சஸ் கிவன் below, fill in the blanks with the correct form the appropriate laughter words from the exercise above கொடுத்துருக்காங்க. லாஃப்டர் வேர்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ சிரிக்கும் வார்த்தைகள். ஸோ அந்த இதில் எது வந்து
கரெக்டாக வரும் அப்படின்றது. ஸோ நம்ம மேலே டிக்ஷனரி பார்த்து எழுதணும்ல, இந்த மீனிங் வச்சு இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், கவிதா ஸ்பேஸ் டேஸ் வித் ஜாய் அசி அரைவ்டு இந்தியா. கவிதா இந்தியாவுக்கு வந்தோடனே அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து எப்படி சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ ஸ்மைல் ஹாப்பிலி அந்த மீனிங்கில் நம்ம பீம் அப்படின்னு போடணும். இங்கே அரைவ்டுன்னு வந்தனால பாஸ்டில் வந்தனால நம்ம பீம்டு அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து செகண்டு, த ஷோ வாஸ் என்ஜாய்டு பை ஆல் த ஆடியன்ஸ் அண்ட் தே டேஸ் அவுட் லவுட்லி ஆல் த வைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ஜாய் பண்ணும்போது நமக்கு சவுண்டு எப்படி வரும்? அதிகமாக தானே வரும். ஸோ அதான் அந்த சவுண்டு, அந்த சந்தோஷத்தில் கத்துறத சவுண்ட்ஸ் ஹாப்பினஸில் நம்ம எழுதுகிறோம். இதுவும் பாஸ்டில் இருக்கனால இடி போட்டிருக்கோம். வென் ஐ டிக்கல் நிஷாந்த் ஹி ஆல்வேஸ் மேக்ஸ் எ லவுட் குஃபா. குஃபா அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே சவுண்ட் விட்டு சிரிக்கிறது, அதுதான். பரணி டிட் நாட் மீன் எனி ஹார்ம், ஹீ ஜஸ்ட் டிட் இட் ஃபார் கிக்லிங், அதாவது சில்லி மேனர். ஹார்ம் வெறுப்பேற்றுறது. திங்ஸ் வில் காம் டவுன், யூ ஜஸ்ட் கீப் ஸ்மைலிங். ஓகேங்களா? அமைதியானோடனே ஜஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஸ்மைல் பண்ணுவோம்ல, அதுதான். ஓகேங்களா? ஸோ புக் பேக் இருக்கிறத மஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க, அதான் நம்ம திருப்பி சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, pick the word from the text that is similar to words phrases given below. அதாவது அந்த phrases வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுலேருந்து நம்ம பொருத்தமானதை எழுதணும். threatening and extremely angry scowl, a heavy blow or hit attack, happening gently and slowly வந்து gradually. Any building of a past is regarded as a historical important place வந்து monuments. bad luck வந்து unfortunate. இது பார்த்தீங்கன்னா நமக்கு phrasal வெப்ஸில் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்டனம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஷேடி அப்படின்னா சன்னின்னு அர்த்தம். போர்டுனா இன்ட்ரெஸ்டட், ஆப்போசிட். ஓகேங்களா? ஷேடினா சன்னி, போர்டுனா இன்ட்ரெஸ்டடு. க்ளீ அப்படின்னா சிரிக்கிறது, ஸோ அதுக்கு ஆப்போசிட் மிஸ்ட்ரி. பேனிக் அப்படின்னா காமன். ஹாஸ்டி அப்படின்னா ஸ்லோ. ஹாஸ்டினா ஃபாஸ்ட்டு, அதுக்குரிய ஆப்போசிட் வேர்டு ஸ்லோ. அடுத்து பார்த்தீங்கன்னா போயமோட ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா த ட்ராஜிக் ஸ்டோரி. எ ட்ராஜிக் ஸ்டோரி, அதாவது கவலைப்படுறமான ஒரு ஸ்டோரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து முடி வந்து நீளமாக இருக்குது. ஸோ அதை நினச்சி வந்து அவங்க பயப்படுறாங்க, அதுதான் முனிவர் வந்து பயப்படுறாரு. ஸோ அதுதான் ஸ்டோரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரி லைன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டோரி லைன்ஸ் வந்து ஒன் டைம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதனுடைய ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் மேக்பீஸ் டக்கரி. இவங்க தான் வந்து இந்த எ ட்ராஜிக் ஸ்டோரியுடைய ஆத்தர். ஸோ நேம் செக் பண்ணிக்கோங்க. நேம் வந்து வில்லியம் மேக்பீஸ் டக்கரி. ஓகேங்களா? ஸோ இவருடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். வில்லியம் மேக்பீஸ் டக்கரி வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட் நாவலிஸ்ட் ஆஃப் த இங்கிலீஷ் விக்டோரியன் ஏஜ். ஹிஸ் வேனிட்டி ஃபேர் இஸ் ஒன் ஆஃப் த finest and best known novels in English literature. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இவருடைய பெஸ்ட்டு, எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு பெஸ்ட்டு ஒரு புக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேனிட்டி ஃபேர் அப்படின்றது. தக்கரி ரோட் இன் எ கலர்ஃபுல் லிவ்லி ஸ்டைல் வித் எ சிம்பிள் vocabulary and clearly structured sentences. அதாவது ரொம்ப க்ளீனாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒக்காபுலரியோட இவர் சென்டென்ஸ் வந்து உருவாக்கியிருப்பார் இவருடைய நாவல்ஸில். தீஸ் குவாலிட்டிஸ் கம்பைன்டு வித் ஹிஸ் ஹானஸ்ட் வே ஆஃப் லைஃப் கிவ் ஹிம் அன் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த ரியலிஸ்டிக் லிட்ரேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கிளாஸரி வந்து பார்க்கலாம். போயம் வந்து ஒன் டைம் வந்து 1 or 2 times வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 லைன், லாஸ்ட்டு 2 லைன் வந்து பார்த்துக்கோங்க. போயத்தோட ஆத்தர் வந்து கேட்டால், லைன் கொடுத்து ஆத்தர் கேட்டால் நம்மளுக்கு எழுத தெரியணும். ஸோ லாஸ்ட்டு 2, ஃபஸ்ட்டு 2 லைன் மட்டுமாவது படிச்சுக்கோங்க. எல்லாமே எனக்கு படிக்க தெரியுன்றவங்க ஃபுல்லாக வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? கிளாஸரி பார்க்கலாம். சேஜ் அப்படின்னா வைஸ்மேன், யோர்னா லாங் எகோ, பிக்டைல் அப்படின்னா எ பிளைட்டட் லாக் ஆஃப் ஹேர் ஓன் சிங்லி அட் த பேக், மியூஸ்டுனா தாட் ஓவர், கியூரியஸ்னா eager to learn more, மிஸ்ட்ரினா பசில், சட் அவுட் அப்படின்னா திக் இன் ஸ்ட்ரக்சர். ஸோ அடுத்து வந்து கிராமர் போர்ஷன் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா the summary of the poem is given but there are some words are missing, fill in the blanks with the help of the box given below அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன வேர்ட்ஸ் எங்கெங்கே வரும் அப்படின்றது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி,
brought to book. புக்கும் நோட்டும் வந்து எப்படி பேக்கில் வச்சுருக்காங்கன்றது ஸோ அந்த சொல்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி ஓகேங்களா. அதில் முக்கியமானது இல்லை, நம்ம கிளாஸரி வந்து பார்க்கல வேர்ட்ஸுக்கான மீனிங். பிரேக் அப்படின்னா வேர்ன் அவுட், சாரி ஆத்தர் பார்க்கல. brought to book, ஆத்தர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுமிதா குப்தா ஓகேங்களா. ஸோ நேம் பார்த்துக்கோங்க, brought to book. இதனுடைய ஆத்தர் வந்து மதுமிதா ஓகேங்களா, மதுமிதா குப்தா. கிளாஸரி பிரேக்னா worn அவுட், ஸ்டென்டோரியன் அப்படின்னா எக்ஸ்ட்ரீமலி லவுடு, பேட்டர்டுனா டேமேஜ்டு, மார்க்குடுனா ஸ்கேர்டு, பாண்டிரஸ் அப்படின்னா டல் அண்ட் லேக்கிங் கிரேஸ், லம்பர்டுனா வாக்குடு ஆர் மூவ்டு கிளம்சிலி, வெர்டிக்ட் அப்படின்னா எ ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் ஒப்பீனியன், அகிடேட்டட் அப்படின்னா ட்ரபுள்டு எமோஷ்னலி, ஆன்டிசிப்ஷன் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆர் ஹோப்பு, மெனாக்டிலி அப்படின்னா த்ரெட்டனிங்லி, ஃப்ரான்டிக்கலி அப்படின்னா இன் அண்ட் அன்கன்ட்ரோல்டு மேனர், ஸ்டான்ச்லி அப்படின்னா ஃபெய்த்ஃபுல்லி. இது கேட்கலாம் ஓகேங்களா. அடுத்தது அஸ்டானிஷ்டு அப்படின்னா அமேஸ்டு, ஷோர்ஸ் அப்படின்னா எ ரொட்டீன் டியூட்டி ஆர் டாஸ்க்கு, பெட்ராகிள்டு அப்படின்னா அன்டைடி ஆர் மெஸ்ஸி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் வந்து ஃபிகர் அவுட் த கோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக வந்து நம்ம ஆன்சர் வந்து போட்டுடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இது எப்படி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி இந்த புக்கில் இருக்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இது தெரிஞ்சானா ஸோ அடுத்தடுத்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும்போது உங்களால் செய்ய முடியும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன் எ சர்டைன் கோட் எக்ஸ்ட்ரீமலி இஸ் ரிட்டன் அஸ் வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபிகர் அவுட் த கோட் அண்ட் ரீரைட் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் த சேம் கோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரீமலியை ரிவர்ஸில் வந்து எழுதியிருக்காங்க. ரிவர்ஸில் வரும்போது இந்த மாதிரி வரும் ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லெட்டரு, அதாவது ஒவ்வொரு லெட்டராக பார்ப்போம். ஃபஸ்ட்டு லெட்டர் ஒய் இருக்கா, ஸோ ஒய்க்கு முன்னாடி லெட்டர் என்ன எக்ஸு, ஸோ அதனால் எக்ஸ் வந்து எழுதியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அடுத்த லெட்டர் வந்து எல்லுக்கு முன்னாடி லெட்டர் என்ன கே, அப்போ கே வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ஈயோட முன்னாடி லெட்டர் என்ன டி ஓகேங்களா, அப்போ டி வருது. ஸோ அடுத்து எம்முக்கு முன்னாடி லெட்டர் எல் போட்டிருக்காங்க. அடுத்து இ வருது, ஈக்கு முன்னாடி லெட்டர் அகைன் டி வந்து போட்டிருக்காங்க. ஆர் வருது, ஆருக்கு முன்னாடி லெட்டர் கியூ, ஸோ கியூ போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து டீக்கு முன்னாடி லெட்டர் வந்து எஸ்ஸு, ஸோ எஸ் போட்டிருக்காங்க. அடுத்து எக்ஸ் வருது, ஸோ எக்ஸுக்கு முன்னாடி வந்து டபிள்யூ. அடுத்து ஈக்கு முன்னாடி வந்து டி. இதுதான் வந்து கோடு, இதான் வந்து கோட் வேர்டாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. எங்கேருந்துமே கொடுக்கல, அல்ஃபபெட்டிக்கல் இருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சில சமயம் வந்து டைரெக்டாக வேர்டு கொடுத்து டைரெக்டாகவே வந்து இந்த கோட் வேர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு இந்த வேர்டுக்கான ரிவர்ஸ் லெட்டரை கொடுத்து ஸோ அதுலேருந்து கோட் வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக அதில் வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து எக்ஸாமில் வந்து கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ மினிமம் ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து எல்லாமே வந்து நான் மாற்றிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. அவ்வளோதான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட்டில் இருக்கிற லெசன் வந்து நம்ம 3மே வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெசனில் இருக்க கிராமர் போர்ஷன்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா கிராமர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு கிராமர் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் லெசன்ஸ் கிளாஸரி இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து மறக்காது. அதனால தான் வந்து நம்ம கிராமர்லேருந்து போனோம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கிராமர்லேருந்து படிக்கிறது பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ ஒவ்வொரு வீடியோக்கு கீழே இருக்க கிளாஸரி மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். கண்டிப்பாக வந்து மீனிங்ஸும் அதாவது சினோனிம்ஸும் வந்து எழுதிடலாம், ஆன்டோனிம்ஸும் எழுதிடலாம் ஓகேங்களா. ஸோ கிளாஸரியிலேருந்து தான் நம்ம சினோனிம்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு லெசனுக்கு கீழே வர கிளாஸரி வந்து படிச்சுக்கோங்க. ஏதாவது உங்களுக்காக ஒரு ட்ரிக் இருந்தால் ட்ரிக்கை யூஸ் பண்ணி மீனிங் வர மாதிரி வந்து படிச்சுக்கோங்க ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸோ சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணுங்கள். 2 நாள் தான் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.